ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொலானி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லஞ்சு எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு மைதா மாவும் 1 கப்பு கோதுமை மாவும் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது மைதா மாவு. உப்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் கோதுமை மாவில் கூட செய்யலாம், மைதா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ரெண்டுமே சேர்த்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்டாக இருக்கும் அப்புறம் மாவு. அதனால் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா பிசையணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வருமே. இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை பாருங்கள், இதில் கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் குறைஞ்சது 5 நிமிஷமாவது பிசையணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். மாவு எப்பயுமே பிசையும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பாத்திரமாக வச்சு பிசைங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா பிசையத்துக்கும் வாட்டமாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம், செய்யலாம். உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் ஒரு 7 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு. இது தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். குக்கரில் போட்டுட்டு ஒரு 5 இல்லை 6 விசில் வைங்க. இது நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக, எல்லாமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வதக்கிடலாம். கடாய் வச்சுருக்கேன். ஹீட் ஆனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச பிறகு இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது 3த்தையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம்.
இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதில் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் இது வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே இதையும் சேர்த்து வதக்கிடுங்க. அப்போ தான் இந்த பச்சை வாசனைலாம் போகும். இப்போ வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேன். இது மாதிரி நல்லா மசிச்சிடலாம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும். நான் ஒரு 6 விசில் வச்சேன், நல்லா வெந்துருச்சு. குக்கரில் வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இது கொஞ்சம் காய் கல் மாதிரி இருந்துச்சுங்களா, அதனால் நான் 6 விசில் விட்டேன். கொஞ்சம் நல்லா இருக்கிற காயாக இருந்தால் நீங்கள் ஒரு 4 விசில் வச்சிங்கன்னா கூட போதும். இதை ஃபஸ்ட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வதக்கின அந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே வதக்கி வச்ச வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். வதக்கும் போது ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அதுலேயும் போட்டு அப்புறம் இதுலேயும் அதில் கொஞ்சமாக போட்டதுனால நான் இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பிசைஞ்சு. இதை மாதிரி நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து பிசையும் போது நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் இதை மாதிரி இப்படி தடவைனா நல்லா வர மாதிரி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, மாவுலாம் இதை மாதிரி நல்லா பெருசாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். நான் 8 உருண்டையாக எடுத்திருக்கேன். இதை மாதிரி நல்லா பெருசாக எடுக்கும்போது தான் நமக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சின்னதாக எடுத்திங்கன்னா உள்ளே மசாலா வைக்க முடியாது அந்தளவுக்கு. அதனால் இந்த அளவுக்கு நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. இது நம்ம இப்போ உருட்டிடலாம். லைட்டாக ஃபஸ்ட்டு மாவை தூவிட்டு அதுக்கப்புறம் உருட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா சைடும் நல்லா ஈவனாக இதை உருட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா திரட்டியாச்சு. இப்போ இதெல்லாம் ஸ்டஃபிங் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம சமோசா மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 3 பக்கத்துலையும் நல்லா மூடிட்டு நல்லா எல்லா சைட்லேயும் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. ஈவனாக ஆகிடும். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சைடு எடுத்து இந்த சைடும் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக வந்துடும். இதை மாதிரியும் உருட்டலாம். இன்னொரு மாதிரி ஊட்டி காட்டணும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டிட்டு இதுலேயும் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பக்கமாக வச்சிருங்க. இன்னமும் கூட லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கலாம். இது பாருங்கள், அப்படியே ஒட்டிகிட்டே வருது கையோட. இன்னும் கொஞ்சம் கூட ஈரப்பதமாக இருக்கலாம். இது
மசாலா நிறையவே வச்சுக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது சைட் டிஷ்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதை மாதிரி வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படியே அழுத்தி விட்டுருங்க. நல்லா ஒட்டிக்கும் இது. பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா இது ஒட்டிக்கிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சும்மா இதுக்கு லைட்டாக டிசைன் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குமே ட்ரெடிஷ்னல் மெத்தடில். இப்படி தான் ஃபோல்ட் பண்ணி உருட்டி செய்வாங்க. நான் சமோசா மாதிரி அந்த மாடலில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறீங்களோ, எப்படி வருதோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. 2 சைடு வேணும்னாலும் அதை மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் வச்சு கல் நல்லா சூடாகிடுச்சு. தோசைக்கல் வச்சு இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இது நல்லா மொறுமொறுன்னு வரும், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நார்மலாக நீங்கள் அப்படியே சப்பாத்தி போடுற மாதிரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு அந்த ஆலு பராத்தா மாதிரி வந்துடும், அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. அதனால் நிறைய எண்ணெய் சேர்த்துட்டு போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்கும். இது கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், இந்த சைடும் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சுன்னு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ இன்னொன்றும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் உருட்டி போட்டு செஞ்சுக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. போட்டுட்டு திரும்ப லைட்டாக எண்ணெய் ஊற்றி விடுங்க. அப்புறம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா மொறு நல்லா வந்துடும் கிறிஸ்பியாக. இப்போ இது வேகட்டும். சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். சூடாக இருக்கு ரொம்ப. சூப்பராக இருக்கு. நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.